நல்லா இருக்கும்பா. கிறிஸ்மஸ் துணி எடுத்துறீங்களா? கிறிஸ்மஸ் எடுத்துட்டோம்பா, துணி எடுத்துட்டோம்பா. என்னப்பா 2 வயது மூடிட்டு வந்துடுறேன், காசு வாங்க கிறிஸ்மஸ்க்கு துணி எடுத்துறேன். எங்க காரியா சொல்லு. எங்கப்பா மூடிட்டு வர தரேங்க? நம்ம எங்கன்னா செல்லு விட்டு போனா காசு தரலன்னு நம்ம விட்டு போறோம். அதுக்கிட்டே ஒரு போட்டு குத்துட்டு செய்யறதுக்கு ஆளுங்கிறாருப்பா. அது சொல்லு. அதுட்டா எந்த ஊர்லயுமே இல்லாத ஒரு அற்புதமாக நம்ம ஊர்ல அந்த காலத்துல மிஷினரி வந்து அருமையான ஒரு சர்ச்சு கட்டி ஒரு ஹாஸ்டல் கட்டி அதுக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்படி இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி ஒரு தோக்க பள்ளிக்கூடம் கட்டி நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் கட்டி நம்ம 2 பேர் கலெக்டர் ஆயிருப்போம். இந்த ஜில்லாக்கு நான் கலெக்டர் ஆயிருப்பேன், அந்த ஜில்லாக்கு நீ கலெக்டர் ஆயிருப்பேன். இந்த நம்ம காலம் முடிஞ்ச காலத்துல கட்டிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற நத்திங் சார் ஓரளவு பரவாயில்ல, கோவப்படாம பள்ளிக்கூடம் நல்லா கிளாஸ் எடுக்கிறாரு. பசங்களே லேட்டா பண்ணா கூட ஒன்னும் திட்டுறது கிடையாது. அப்பத்துல அனைத்து கல்வி மையம் ஒண்ணு வச்சுக்கிறாரு. நம்ம வரும்போது நான் டியூஷன் எடுவேன். ஏன்னா மறந்துக்கிறேன் என்ன பண்ணுவாரு, என்னடா பண்ற ஏன்னா ஒரு பரிசு மட்டும்தான் டியூஷன் வைப்பாரு. இப்ப எப்படி தெரிஞ்சு ஏதோ பண்றாரு. ஆனா பிள்ளைங்க எப்படியாவது இந்த கஷ்ட காலத்துல படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அந்த வாத்தியார் சொல்றாரு. இப்ப நாங்கெல்லாம் வந்து படிக்கல, நான் படிக்கிறது நம்ம சொல்றோம். ஆனா எது கேக்குது இவங்க சொல்றது நம்ம கேக்குறதுங்கிறாங்க. நம்ம சொல்றது அங்க ஆள் இல்லப்பா. சரி எங்க கிரிக்கெட் விளையாட்டு போனா நாளைக்கு எக்ஸாம் வச்சு கூட நீ கிரிக்கெட் விளையாட்டு போனோம்னா நம்ம எப்படியா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி எப்படியாவது படிச்சு நம்ம பசங்க ஒரு நிலைமை கொண்டாடுறானா கண்டிப்பாப்பா. நம்ம தான் சொல்லணும் ஊர்ல ஏன்னா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. எங்க இப்ப பிள்ளைங்க அது சொன்னாங்க நம்ம படிக்கல. சரி நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போனா சாப்பிட்டியா இல்லையா? இல்ல இன்னும் சாப்பிட்டேன். கஞ்சி குசு போயிட்டு பார்க்கலாமா? நெட்ட போச்சு பேசி பேசி கொண்டு அது போகுது. Jones, Waji Jones, Waji Dev. மச்சான் மலபாரு மச்சான் கிடாரி 9வது பஸ் ஆள் பாஸ் ஆகிட்டு 10வது போறா. 10வது நினைச்சா பக்கு 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 நீ பக்கம் ஆயிட்டு போறா. பக்குனா தெரியுதா 10வது எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாரு. அந்த கதையை விடு, இந்த கதையும் சொல்லுமாமா. டுமிலே மெயின் ரோட்ல பார்த்த ஒரு வண்டி அப்படியே சர்ற போது வச்சு கண்ணை மூடி தோறதுக்குள்ள கனமாசம் அடிச்சு. கண்ணை மூடி கண்ணை தோறதுக்குள்ள கனமாசம் போயிடுச்சு. சத்தியமாடா நீ உருக்குற பாத்தியா? கிட்டத்தட்ட 10-15 கீரை. அது கீரை கிடையாது, முருகனா முருகின்னு போகண்டா. அது ஒரு மொக்க கதைங்க. பாத்தியா இல்லையா? நம்ம ஊர் ஃபுல்லா தண்ணி வந்துட்டுக்குது. வா மஜாவா தூண்டில மீன் பிடிக்க கிளம்பலாம். ஏய் பாவி, கைடு வர போனாலே வரும் ஆடாடே இருக்குதுடா பாவி. இந்த மகேஷ் தெரியல தூண்டி முள் வாங்கலான்னு போனா குண்டு ஊசியை வாங்கி வச்சுக்கிறான். வா பாலாஜன கடி போய் வாங்கிட்டு வரலாம். ஏய் கிடாரி, அந்த கதையை விடுறா, நம்ம கதைக்கு வாடா. இங்க நானே தெரியலடா, நாங்கெல்லாம் ஒரு மாதிரியே இன்னைக்கு வேற. நானா வாட்ச் தான் பண்ணிக்கிறேன், நீ ஒரு மார்க்கமா பண்ணிக்கிற. நீ கிடாரி, நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணு இது பத்தியா 3வது பெஞ்சில. என்ன பொண்ணுடா? அதான்டா அந்த 3வது பெஞ்சில வெள்ளை வெளியே உட்காந்து இருக்குமே. ஆமா ஆமா ஆமா. அந்த பொண்ணு வேற என்ன பார்த்து அந்த பொண்ணு வேற என்ன பார்த்து சிச்சிலே வேற. டேய் சோட்டா, அது கிடாரிய பார்த்து சிச்சிங்கிறேன். கிடாரி பார்த்து சிரிதா? டேய் அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறா. சரி வா கிளாஸ்ல போய் பாத்துக்கலாம் யாரை பார்த்து தெரியுதுன்னு. இன்னும் என்னமோ வரல பிள்ளைங்க. டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு, இன்னும் எது வரல வரல யாருமே கிளாஸுக்குள்ள. என்ன ப்ராப்ளம் தெரியலீங்களே.
வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் நல்லா உட்காருங்க எல்லாம் அமைதியா உட்காருங்க தமிழ இந்த ஆண்டுல அரையாண்டு உங்களுக்கு லீவ் விடுறாங்க எக்ஸாம் எழுதிட்டு என்னடா பண்ணுவீங்க போவீங்க அங்க பஜன் கோயில்ல போயிட்டு ஜாலியா பஜனுக்கு போவோம். பஜன்ல டீ பிஸ்கெட் எல்லாம் தருவாங்க. ஓ அப்படி ஒரு இதெல்லாம் நடக்குது உங்க கிராமத்துல மண்பால் ஸ்வீட்ல இட்லி கறி எல்லாம் தருவாங்க. என்னென்ன போட்டிலாம் நடக்குது தம்பி பாட்டு போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, வசன போட்டி, டான்ஸ் அதெல்லாம். பரவாயில்லடா என்ன கூட அழைப்பு கொடுங்கடா நான் கூட வரேன் அந்த மீட்டிங்க்கு ஐயா உங்களை கேள்விப்பட்டோம். கிறிஸ்துமஸ் இது மாறாடு பொருள்ல இது பண்ணீங்களாமே கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் வரத்துக்கே கொஞ்சம் நாள் இருக்குது. அதுக்குள்ளே 2 இன்ச்சு வயிறு முன்னாடி வந்துட்டு தம்பி எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுடா நார்மலா தானே இருக்கிற இல்லையா பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படியெல்லாம் இல்லப்பா தம்பி சரி சரி நீங்க என்ன பண்ணுங்க அரையாண்டு லீவ்ல போயிட்டு நல்லா கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நல்லா வீட்டுல போயிட்டு கொண்டாடுங்க. உங்களுக்கு அப்பா அம்மாங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த நேரத்தில் நீங்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். இப்பா, மகனே, ஆமா நீங்க 2 பேரும் 10வது படிக்க பாருங்க. ஆமா நல்லா படிச்சு பாஸ் ஆகும். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டாம். படிச்சு நல்லா பாஸ் ஆயிடுவோமா. சரிப்பா, நல்லபடியா படிங்கப்பா. கடவுள்கிட்ட உங்களுக்கு ஆண்டவர் நல்லா படிப்பு தந்து நல்ல ஆசீர்வாதம் இந்த பதில் கோயில் வந்து நீங்க உங்களை விட யாரும் ஆசீர்வாதம் அதிகமா படிச்சு நல்லா அதிகமா இருக்கும். ஆசீர்வாதிப்பா, கவலைப்படாதீங்கப்பா. சரிம்மா நாங்க போயிட்டு வரோமா. சரி ஐயா, நன்றி ஐயா. மாப்பிள்ள பாருங்க ஒண்ணுல பாருங்க இப்ப நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு 10வது பரிச்சை போறாங்க பசங்க. இதுதான் முத பேட்ச். இந்த பள்ளிக்கூடம் கட்டி நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க ஆனா எழுதி ஏதாவது பாஸ் பண்ணிட்டு மேல தேடி போச்சுன்னா ஊருக்கு பெருமை. இவரும் சார் ஏதோ பாடம் நடத்திருக்கிறாரு. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பக்கம் இந்த பக்கம் போன பசங்க தப்பான வழியில போகுது கேள்விப்பட்டேன். நம்ம எதனா சொன்னா அது எதனா சொல்லுவோம்னு பயந்து நம்ம எதுவும் சொல்றது கிடையாதுப்பா. எங்க மாமே அவனுங்க படிக்கிறான்னா ஈஸியாக ஒரு கிரேட் பண்ணி அங்கேயே குத்தனுங்கிறானுங்க எல்லாரும். ஒருத்தோட படிக்கிறதுக்கு போக மாட்டேங்கிறானுங்க. எப்படியாவது 2 பேர் பாஸ் பண்ணா போதும்பா. பாஸ் பண்ணானா ஊருக்கு பெருமை வீட்டுக்கு பெருமைப்பா. அவனை நம்பி ஒரு பிள்ளைங்க வரும், அவன் நம்பி ஒரு கொண்டாடி வரும். இவன் படிச்சு இவன் வேலை வளர்த்தனப்பா அது வாசப்படான். அவனே ஒருத்தன் முன்னேறினானா எல்லாரும் முன்னேறுவான். எங்க பண்றது நம்மளும் சொல்றோம், அறிவுரை சொல்ற பேர் சொல்றோம். எது ஏத்துக்குது? நம்மளும் ஒரு முறை வந்து சொல்லிட்டு தான் போறோம். இந்த காலம் வாங்கினா அந்த காலம் விட்டுறானுங்க. சரி அந்த பசங்க வர இடம் இது நான் போவோம். போயிட்டு வருவோம். யார் கொடுப்பது? மாமா சித்தமா மேல பிஸ்கட் கொடுப்பாரு. எல்லாரும் கொடுப்பாரு. சித்தமா எல்லாரும் பிஸ்கட் கொடுப்பாரு. ரோகன் அங்கே போய் பிஸ்கட் வாங்கிக்கோ. என்ன பசங்க கடைக்கு போடலாம். மாமா சொன்ன
மச்சான் ஊத்துறா ஆமா அபிலாஷ் எங்கடா போறீங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன்டா. எங்கடா போறீங்க வேலைக்கு இன்ஜினியரிங் படிச்சு வேலைக்கு போயிருக்கேன். அப்படின்னா இங்க வா பாக்கெட்ல பைசா இருக்கணும் சொல்லிட்டு கதாகிற வேலை நம்மளால வச்சுக்காது போகலாம். அப்புறமா ஜிபேல காசு அனுப்பிச்சுடுவீங்க. சரி மச்சி என்ன பண்ணுறீங்க நீங்க? நாங்கள் ஜாலியாக மிட்டாய் போட்டுக்கிறோம்பா எங்களை என்னப்பா நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம்பா நீ என்னப்பா பண்ற அங்கா நீ என்னப்பா பண்ற போங்கடா டேய். வாங்கிட்டு பேசுறா போங்கடா டேய். அங்கா நீ என்னடா பண்ற நானும் அவங்களோட நான் மேனேஜரு, இவன் எட்டாரு. நாங்கள் இப்படியே தான்ப்பா ஜாலியாக மிட்டாய் அடிச்சுன்னு ஜாலியாக சுற்றின்னு இருப்போம் ஸோ வா மிட்டாய் சாங். இருப்பா நைட் ஒர்க் ஆகல அபிதா சொல்லு விசாரிச்சியா? தெரியலையே ஒரு தினம் ஏற்றி விட்டேன் விசாரிக்கியா அந்த அம்மாவோட பசங்க மட்டும் 2 பேர் பாஸ் பண்ணிக்கிறாப்லையா? அப்பா அந்த சகலா மாவட்ட பசங்களா இல்லை கோயந்த மாவட்ட பசங்களா இந்த அம்மாவோட பசங்க மட்டும் போய் பாஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அவங்கள போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. புள்ளிங்க பாஸ் ஆகிட்டு ஒரு லெவலில் போயிடுதுன்னு நினைக்கிறேன் நான். எங்கப்பா அதுங்க போகுதுங்க அங்கங்க உட்காந்து வெளிச்சு நிற்குதுங்க அச்சு நிற்குதுங்க இல்ல அதெல்லாம் கிடையாது. பசங்க முன்ன மாதிரி இல்ல, திருந்துட்டானுங்க. திருந்துட்டு வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இன்டர்வியூ சொல்லியிருந்தானுங்க. இன்னைக்கு போவான்னு நினைக்கிறேன். பார்க்க பொறுத்திருந்து பாருங்க எவன் இன்டர்வியூ போறான்னு சொல்லிட்டு. தெரியலையே பார்க்கலாம் இருங்க யார் அந்த நாடார் பையன் ஒன்று அப்புறம் அவங்க எல்லாம் 2 பேர் பாஸ் அதுக்கு இன்டர்வியூ போறானுங்கம்மா. இன்டர்வியூ போயிட்டு நாங்க வேலை வாங்குவோம் விசப்த சொல்லிக்கிறானுங்க. இது என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லபடியா வேலை வேண்டாம்னா ஊருக்கு பெருமை. கரெக்டு தான் இது பார்ப்பேன் நான். ஏன்னா ஊருக்கு இது பண்ணுவானுங்க பார்க்கலாம்
சிறப்பு 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 மிக சிறப்பு. புத்தாண்டுனா புத்தாண்டு, இதுதான் புத்தாண்டு. இனிமேல் இருந்தால் தான் புத்தாண்டுன்னு தெரியுது. ஆமா மச்சான், எங்க கடை கூட சரியா ஓட மாட்டேன். ஒழுங்கா வேலைக்கு போனாதான் போயிட்டீங்கன்னு தெரியல, என்ன கடையே மூட்டீங்க. அதெல்லாம் கூட பாத்துடா. ஒழுங்கா வேலைக்கு போனாதான் சோறு எங்களுக்கு புரியுதா? வேலைக்குலாம் போனாதான் கல்யாணம் பண்ண முடியும். வீட்லயும் பொண்ணு பாக்குற மாதிரி தெரியல. வேலைக்கு போனா கூட அங்க எதனா பொண்ணு ஒண்ணு பாப்பீங்க புரியுதா? ஒழுங்கா வேலைக்கு போறேன் இனிமேட்டு. சரி மச்சி, நாளில இருந்து போயிடலாம்டா. எல்லாம் போயிடலாம் ரெடி. சரிப்பா. ஸோ இதோட குடி இதெல்லாம் விட்டுங்க டே. எல்லாம் ஆமா மச்சான், எல்லாம் விட்டுங்க டே. குடிக்க கூடாது இனிமேல்லாம். மச்சி. நீ கமெண்ட் சார். என்னப்பா என்ன வேலைக்கு வந்துக்கிறீங்க? சார் வேலை தேடி வந்துருக்கோம். வேலையா? மிட்டாய் போட்டு என்னடா ஒரே கிசாலே சுத்திருந்தீங்க, இப்ப இதுவே வந்தீங்க. வேலை உங்களுக்கு கக்கூஸ் காய்கிற வேலை கூட தர மாட்டாங்க. இங்க இந்த வேலை கேட்டீங்க. இல்லை சார், நான் பழமையெல்லாம் இல்லை, முன்ன மாரிலாம் இல்லை சார். இப்போ திருந்திட்டேன் சார். எல்லாம் ஏசாப்பா கேட்டு தான் சார் செய்யணும். சரி சரி, ஏசப்பான்றீங்க. நாளிலேருந்து வேலைக்கு வந்துருங்க. சரி சார், நான் வேலைக்கு வரேன் சார். வந்துருங்கப்பா, நாளைக்கு வந்துருப்பா. சரி சார். சரி சார். கேமரா வச்சுட்டு போயிருக்கேன் எத்தப்பா அவங்க கதை வச்சுட்டு போறான் தெரியுமா? அப்படியே வேலையில் சேர்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு வேலை கிடைச்சிது. வேலை கிடைச்சி ஒரு எக்கானமி வந்துட்டோம். ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துட்டோம். என்னன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா மாற்றமும் வரும். என் மாற்றத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு. அது எதனால் வந்துன்னா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். வெள்ளை வெளியான்னு சொல்லுவாங்க பற்றி, ஒரு பொண்ணு வெள்ளை வெளியே கூட படிக்கும் போது அந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன். அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா மேரி ஜோன். மேரி ஜோன் கொஞ்சம் ஆமா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. நான் குச்சின்னு சுற்றின்னு அங்கே எங்கேயோ நானாவோ பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வேலைக்கு போடா அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க, இல்லைன்னா பொண்ணு தர மாட்டாங்கடா. உங்க அம்மா ரொம்ப துது பண்ணுறாங்க பொழுது. ஒரு பொண்ணு கேட்குறான், ஐயா உன் புள்ள சுற்றி நிற்கிறான், குச்சி நிற்கிறான், அதை பண்ணுறான் அதை பண்ணுறான். அப்போ ஓவரா பேசியா பொண்ணுலாம் கிடையாது போடாண்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் எப்போ சொன்னதுக்கப்புறமா தான் வேலைக்கு போய் ஒரு வேலைக்காக போச்சு, ஒரு சம்பாதிச்சு இப்போ நல்ல வாங்குறேன். இப்போ போய் அவங்க போகலாம் மெயினாக அம்மா அம்மா கூட்டினா சரிட்டு அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை கூடுறான்னு பேசணும். அம்மா இதை கஷ்டப்பட்டு லவ் பண்ணேன். சொன்னது இப்போ அதோட இப்பதான் சொல்றதுக்கான ரொம்ப டொக்கு விட்டுக்கிறேன் ஐயா. நானும் ரொம்ப மிஸ் பண்ண விட்டேன். ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன், சைடில் ஜன்னல் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப டிகிரி பண்ணேன். கலர் என்ன இது என்ன வந்து பார்க்குற ஓவரா பேச, நீ அங்கே பண்ணுகிற இதை பண்ணுகிற நான் ஆட்டம் இது பண்ணேன். அப்புறம் எப்படி உனக்காக தானே மாறிக்கிற எல்லாத்தையும் விட்டு நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் செஞ்சேன். அந்த கம்பெனிக்கு போக சொன்னேன். அங்கே போனால் மேனேஜர் என்ன பச்சிக்கிறேன், மூஞ்சி கீஞ்சி எல்லாம் பார்த்துட்டு வெளியே போனேன். இன்னொரு கம்பெனிக்கு போனேன். ஒவ்வொரு கம்பெனியாக காடு வீடு ஏறி எல்லா கம்பெனியும் போய் ஏதோ ஒரு வேலை சேர்ந்து நல்ல நல்ல வந்துக்கிறேன். அது உன்னால தானே செல்லாம். நீ தான் என்னை மாற்றிக்கிற. என்ன கடலுக்குள்ள கொண்டு போனேன். நான் எவ்வளோ தீய வயலில் போனேன். கோயிலுக்கு போடா, பைபிள் படுறா, வேலைக்கு போடா, நல்ல பிள்ளையாடுறா, எங்கள் வீட்டில் தருவாங்க, பொண்ணு தருவாங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். நானும் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்தேன். முழுக்க காரணமே நீ தான். சரியா?
சர்ச்சு இருக்குது டிஆர்சி ஸ்கூலு வெள்ளக்காரங்க வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அதில் படிச்சு நீ ஐடி காம்பவுண்டில் போயிட்டு பெரிய போஸ்டிங். அதுவும் உண்மைதான். நம்ம எந்த ஊர்லயும் இல்லை, நம்ம ஊர்ல மட்டும் சோத்துக்கே எங்க வீட்டுல வழி இல்லைனாலும் ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. ஹாஸ்டல்ல படிக்க வச்சதுக்கு அப்புறமா கல்வியறி வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க. நம்ம கேம்பஸ்ல வந்து ஸ்கூல்ல படிச்சு ஒரு நல்ல நிலைமை வந்தேன். உடம்பு எதனா சரியில்லைன்னா நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இங்கே நம்ம சர்ச்சு பக்கத்துல இது பண்ணாங்க. நானும் இது மற்ற ஊர்ல எந்த ஊர்லயுமே இல்லை, நம்ம ஊர்ல தான் இருக்கு. அதே மாதிரி லவ்வும் இருக்கு. சும்மா எனக்கு சொல்லி போயிருக்கிறேன் பக்கத்துல வா நீ என்ன சொன்னா எனக்கு ஜோடியா அடி ஜோடியா அடி 2 வாரமா சொல்லிட்டு இப்போ வந்து அங்க போயிருக்கிறேன். நம்ம கல்யாணத்தை பற்றி உங்க அம்மா சொன்னியா? அம்மா நான் சொன்னேன், எங்க அம்மா ஒன்னும் சொல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மூஞ்ச நான் பாத்துக்கிறேன், வேற எதுவுமே இல்லையான்னு சொன்னாங்க. என்ன பண்றது? எங்க அம்மா வந்து நான் ஒரு 10 பேரே அடிக்கலாம் மொத்தம் நீதான் சேர சொல்லிட்டேன். சாமான் எடுத்து சாணி தொழித்து அந்த தினா பையன் மீன் எடுத்து வருவான். தினா பையெல்லாம் தப்புன்னா மீன் போடுவான். அவனுக்கு அச்சு குச்சி அதிகமா மீன் வாங்குறேன். அந்த தினாக்காரி அம்மா கரெக்டான்னு தெரியல, மீன் தினா வைக்கிறான் தர ஆடி நிற்கிது காந்தைகளை செட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. அவனை மட்டும் உசாரா பார்த்து சனிக்கிழமை மீன் எடுத்துரு மாத்திரம் மாட்டு கறிக்குது ரொம்ப சாப்பிடலாம் சரியா. அவன் மீன் போடு மட்டும் கரெக்டாக பாரு. ஏன்னா ஆத்தாக்காரி சொல்லி வச்சுக்கப்படுது. பால்வாடெல்லாம் போனா கொஞ்சம் போடுறா கொசிரி அண்ணாவில் நீ போடுறா சொல்லி வச்சுக்கிறாங்க. நீ கரெக்டா மீன் வாங்கிக்கோ. நீயே கைவிட நீரே சேர நீயே சோறு. என் வீட்டுல எல்லாரும் நீ தான் பார்த்துக்கணும், நான் உன்னை பார்த்துருப்பேன் சரியா. ஓகேவா? அப்புறம் எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்துச்சு உனக்கு? படிச்சு ஒன்னா காதலிச்சுடா நான் நல்லா பச்சு வரேன். இது 10வது ஃபெயில் ஆயிடுச்சு. எங்களுக்கு உருப்பிட போகுது. ஆனால் ஒன்று நான் தான் 10வது ஃபெயில் ஆகும் ஒழுங்காரான்னு சொல்லி நல்வழிப்படுத்துறது என் மேரி ஜோன் தான். மேரி ஜோன் தான், அவள் தான் நான் இல்லை. ஆனால் முக்கிய காரணம் எங்கள் அம்மா தான் சரியா. எங்கள் அம்மா தான் உனக்கு எங்கள் அம்மா சண்டை வந்ததுவா நான் அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் வா இரு உங்க சீன் முடியல வா வா திரும்பி நீ போமா. என்னடா வீட்டை எதுராடா வாடா இருப்பா பூச்சி தெரியல வச்சு வச்சு போட்டுருக்கா. நம்ம அப்பா வைபா வாப்பா நல்லா யாருக்கு அப்படியே இருக்குதுப்பா. அண்ணா உங்க அப்பா மூஞ்சி தான் உங்க அம்மா மூஞ்சி தான் வந்துது. நான் பார்த்தேன் தெரிட்டா தார் பூத்துற வேலைக்கு போயிட்டான். கார்ல செருப்பு துபாயில வந்து ஆடு பைக்ல தொடர்புடுது மத்த மூஞ்சிலாம் பாரு கையெல்லாம் பாரு ரேலுக்கு பாரு. அப்புறம் எப்படிதான் போகுது வேலை? தப்பிச்சு வந்து இங்க வந்து கேட்கறேன்டியா எங்க ஆகுது இதெல்லாம் பண்ணாதான் ஆக முடியும். என்ன பண்ண போற அப்படியா பண்ணீங்க சுத்தி அடியா எல்லாம் பண்ணிட்டு புள்ளியே எடுத்துட்டு அதுல பண்ணல பத்தியா என்னடா யாரா இது போடுகிறாமா? டேய் வாங்க நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ப்ரோ பார்த்தோம்ல ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படியா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நல்லா பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுதுடா? ஒரு 5 வருஷம் இருக்குமா இருக்கும் இருக்குண்ணா. எல்லாம் உங்க வேலை பார்த்து அப்படின்னு செட்டில் ஆகிட்டீங்க. நம்ம கிராமம் செட் ஆக சொல்லிட்டு வெளில வேலை போகணும். ஆமா நல்ல நாள் கூட ஊர் வர மாட்டீங்க. எங்க சாகுடா டேய் சாகுடா நல்லா இருக்கு. சின்ன வயசா இருக்கிறப்ப உங்களுக்கு நான் பாடம் கத்து கொடுத்தேன். இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு நான் கொஞ்சம் கூட நான் நினைக்கிறேன் தம்பி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாம் உங்களுக்கு அறிவு பார்த்தாயா அதை குச்சி தான் நல்ல அறிவு வருது. அளவுக்கு நல்லா ஒரு நாலேஜில் வந்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து ஒரு கம்பெனி நல்ல ஒரு தொழிலாளர் இருந்து நல்ல பணியை செய்து இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தீங்கன்னா அது கடவுளுக்கு திட்டம் தான். பரவாயில்லையா இவ்வளோ பெருசாகிறீங்க. நான் எப்போ உங்களை செத்துட்டு பார்த்துறேன். ஸ்கூல்ல சரி சார் தான் உங்களை நல்லா பாடம் கற்றுக்கிட்டு செத்துட்டு